அப்போ சனீஸ்வரர் பார்த்தா நமக்கு கெட்டது நடக்கும் அப்படின்றாங்க. அது நம்ம செய்கிற கெட்டதுனாலயா? நம்ம தான் சனீஸ்வரன். சனீஸ்வரனா நம்ம தான்மா, நமக்குள்ளே தாங்க இது சனீஸ்வரன். காக்கான்றது நீ கத்துற தெரியுமா, அதுதான் காக்கா, அதுதான் சனீஸ்வரன். அப்போது அது எப்படி பேசுதோ எப்படி நடந்துக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நன்மை தீமைகள் நடக்க போகுது. ஒருத்தர்கிட்ட போகிற கண்டபடி பேசுனா அவங்களுக்கு பகையாயிடுறேன், ஒருத்தர்கிட்ட போகிற ரொம்ப அன்பாக பேசுனா அவங்களுக்கு உறவாயிடுறேன். அப்போது சனீஸ்வரனை உன் நாக்கில் தான் இருக்குது, நீ எப்படி நடந்துக்கிறியோ அதுக்கேற்ற மாதிரி தான் சனி. நவக்கிரகத்தை கோயிலில் சென்று தரிசித்தால் நன்மைகள் பெறலாம், அதே வீட்டில் வைத்து தரிசித்தால் மேலும் நன்மைகள் பெறலாமா? வீட்டில் நவக்கிரக கோயில் வைக்க முடியுமா? முடியாது. அப்புறம் கோயிலில் தான் வைக்கணும். கோயிலில் வச்சா என்றைக்கோ ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் போய் ஒரு 9 சுற்றணும், 27 நாள் சுற்றணும். அப்படி சுற்றும் போது அந்த நவகிரக கோயிலெல்லாம் சிலை உனக்கு ஒன்றும் கொடுக்காது அது. ஆனால் நீ சுற்றின தெரியுமா, உனக்குள்ளே இருக்கிற இயக்கங்கள்லாம் மாறி போயிடும். அதுக்காக சாதாரணமாக நீ இப்படி செய்யன்னா செய்ய மாட்டேன். அதனால் நவகிரக 9 கிரக கோயிலை வச்சு 9 நவதுவாரங்கள் உனக்குள்ளகுது, அதை ஏங்கணும் சீரான்னு சொன்னால் அதை சுற்றினா தான் ஏங்கணும் வகுத்து கொடுத்துருக்குறாங்க. மனிதன் ஆதியில் கொஞ்சம் பெரிய அறிவாளிகள் இருந்தான், கொஞ்சம் முட்டாள்களும் தான். இந்த முட்டாள்களுக்கு விளக்கத்துக்காக இது மாதிரிலாம் அமைச்சு செய்து வச்சாங்க. அவங்க அறிவாளியெல்லாம் அங்கே போனதில்லை, அவன் பாட்டு கடவுளை தேடின்னு போயிடுவான். இப்போ அதிகமான முட்டாளுங்க ஆகிட்டாங்க. அதனால் இப்போ கம்பல்சரி கோயிலில் கூட்டம் நிறையுது, வழியுது. என்ன பண்ணுறது, பயம். ஓகே சுவாமி, கிருஷ்ணர் பகவான் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்யும் புகைப்படத்தை வீட்டில் வைத்தால் பிரச்சனை வரும் என்கிறார்களே, இது மனசனுடைய கற்பனைமா. எதை வச்சாலும் பிரச்சனை வராது, இவன் மனசுக்குள்ள பிரச்சனையை உருவாக்கிக்கிறது. ஏன்னா கிருஷ்ணர் படம்ன்றது ஒரு பேப்பரு, அது பழசாக இப்போ நான் என்ன பண்ணுறீங்க, அதை எடுத்து போய் குப்பை தொட்டியில் போட்டுடுறீங்க. அப்போது அந்த படம் ஒன்றும் பிரச்சனை பண்ணுறதே இல்லை. எப்போவுமே மனுஷனுக்கு கடவுள் எந்த பிரச்சனையுமே கொடுக்கறது கிடையாது. ஆனால் மனுஷன் என்ன பண்ணுறான், தான் மனசுக்குள்ள பிரச்சனையை உருவாக்கிக்கின்னு இதால் தான் பிரச்சனை வந்தது, அதால் தான் பிரச்சனை வந்ததுன்னு இவனாக ஒரு கற்பனையில் சுற்றுறது. எந்த படமும் இவனுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காது. சில பேர் சொல்லுவாங்க சிவனுடைய ஃபோட்டோ வச்சா வீட்டுக்கு ஆகாது அப்படின்வாங்க. சிவன் தான் முடிவான கடவுள், அதை வச்சா எப்படி பிரச்சனை வரும்? இவனுடைய மனம் பண்ணிக்கிற வேலை அது. இவன் மனம் பிரச்சனையை உண்டாக்கிக்கின்னா படத்து மேலே குறை சொல்லுவான், இவனை மேலே குறை சொல்ல மாட்டான். மனிதன் எப்போவுமே தான் செய்கிற தவறுகளை தன்னால் தான் இந்த பிரச்சனை உருவாச்சின்னு உணரவே மாட்டான். யார் மேலேயாவது சொல்லுவான், இல்லை விதி மேலே சொல்லுவான், இல்லை கடவுள் மேலே சொல்லுவான். இப்படியே மனசு பிறர் மேலே பழி சொல்லியே பழகி போச்சு. அது தான் செய்கிற தவறு என்ன, அந்த தவறை திருத்திக்கினா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்குமே, நம்ம வாழ்க்கையில் நிம்மதியாக வாழலாமே, நமக்கு மனைவி மக்களோட சந்தோஷமாக இருக்கலாமேன்னு யோசிக்கிறதே கிடையாது. இதால் பிரச்சனை அதால் பிரச்சனை அவனால் யாராலையும் பிரச்சனை வராது. சில பேர் என்ன பண்ணுவான், முருங்கை மரத்தில் பார்த்தீங்கன்னா செருப்பு கட்டி வச்சுருப்பான். சில பேர் வீட்டுங்களில் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் எலுமிச்சம்பழம், அதெல்லாம் பச்சை மிளகாய் எலுமிச்சம்பழம்லாம் போகிறோம் வரவன் கண் திஷ்டியை எடுத்துருன்னா உன் கண்ணு எடுக்காதா, யோசிக்கிறது கிடையாது. இது மூடத்தனமான நம்பிக்கையை மனசுக்குள்ளே உருவாக்கிக்கின்னு அந்த மாதிரி செயல்களில் பிறரை குறை சொல்லியே வாழறோம். எப்பவுமே சொல்கிறேன், என்னுடைய தவறுகள் என்ன, ஏன் நான் வாழ்க்கையில் கஷ்டப்படுறேன், எங்கே தவறு நடந்தது, அதை எப்படி திருத்திக்கணும் அப்படின்னு யோசித்து திருத்திக்கினால் உனக்கு பிரச்சனையே கிடையாது. அதை விட்டு போட்டு நீ அடுத்த மேலே குறை சொல்லிக்கின்னு அடுத்தவனையே பழிச்சிக்கின்னு கடவுளை பழிச்சிக்கின்னு திரியிறதால உனக்கு எப்பவுமே பிரச்சனை தீரவே தீராது. அதனால் எனக்கு ஏற்படுற துன்பங்களை நான் தான் திருத்திக்கணுமே தவிர அந்த சாமியார்கிட்ட போனால் திருத்திடுவார், அந்த இவர் ஜோசியர்கிட்ட போனால் திருத்திடுவார் அப்படின்றது இது தான் மேலே நம்பிக்கை இல்லாமல் பிறரை நம்புறது. அதனால் ஒரு செயலும் நடக்காது. உன்னை நீ திருத்தினால் உனக்கு நன்மை, ஊரெல்லாம் போய் உன்னை திருத்திட முடியாது, நீ தான் திருந்தணும். அதுக்கு நீயே சிந்திக்க ஆரம்பிச்சேன்னா உனக்கு அது விடை கிடைக்கும். சிந்திக்காமல் நீ பிறர் மேலேயும் விதி மேலேயும் கடவுள் மேலேயும் குறை சொல்லியும் திரியிடுவன், முழுமையான உண்மையை உணராதுவன்னு அர்த்தம். சொல்லுமா.
சுவாமி அதே மாதிரி கிருஷ்ணர் பகவானுக்கு பல்லாயிரம் மனைவிகள் இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி பிள்ளைகளும் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் ஏன் மகாபாரதத்தில் இடம்பெறவில்லை? யார் பார்த்தது? யாராவது பல்லாயிரம் மனைவிகள் இருக்கிறாருன்னு கடவுளுக்கு வேறு வேலை கிடையாது. மனைவி வச்சு மனுஷனா அவர் கடவுள் இல்லை. கடவுளுக்கு என்னத்துக்கு மனைவி? இது அதான் சொல்கிறேன், மனுஷனுடைய கற்பனை இது. கடவுளுக்கு மனைவியும் கிடையாது, மக்களும் கிடையாது. அவங்களுடைய சக்திகளில் இந்த உலகத்துக்கு துன்பங்கள் வரும்போது இறைவனுடைய நம்மளுடைய துன்பத்தினுடைய கோஷங்கள் இறைவனுடைய காதுக்கு போகும். அந்த கோஷங்களுக்கு ஏற்ற மாதிரி இறைவன் என்ன பண்ணும், அவனுடைய அங்கத்திலேருந்து ஒரு துளி வரும் உலகத்துக்கு. அதுதான் மகான்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் இப்படி வந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல இருக்கிற துன்பத்தை தீர்த்து அவங்க எதுலேருந்து வந்தாங்களோ அதிலே போய் சேருவாங்க. அதுதான் மகான்களுடைய வேலையை. எந்த கடவுளும் பொண்டாட்டிங்களை கட்டிக்கின்னு குடும்பம் பண்ணிக்கின்னு குழந்தை குட்டி பேத்துக்கின்னு பெரிய ஊடு வாசல் கட்டிக்கின்னு இல்லை. இதெல்லாம் மனுஷனுடைய கற்பனை. யார் பார்த்தது? யாராவது பார்த்தோம் ஒன்று நான் பார்த்தம்பா இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? கற்பனை. இது துண்ணு போட்டு வேலை இல்லாமல் திண்ணை மேலே உட்காந்து அவன் மனசுக்கு வந்த மாதிரிலாம் எழுதணும். அதை படித்தவனுக்கு வர விளைவு இதெல்லாம். உண்மையான இறைவனை உணரணுன்னா எந்த புக்கில் எதுலேயும் உணர முடியாது. உனக்குள்ளே தான் உணர முடியும். உனக்கு அதனால தான் நான் சொல்லுவேன் அடிக்கடி, உனக்குள்ளே இறைவனை தேடு, உலகமெல்லாம் தேடினா கிடைக்காதுன்னு. அதனால தான் சிவவாய்க்க சொல்ல, ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணிருந்த கோடி செத்து போனவன் கடவுளை தேடி எவ்வளோன்னு சொல்லவே முடியாதுறான்ட்டான். அதனால் இறைவனை உனக்குள்ளே தேடினா தான் நீ உணர முடியுமே தவிர உலகமெல்லாம் தேடினா உணர முடியாது. சிலைகளை தான் பார்க்கலாமே தவிர இறைவனை பார்க்க முடியாது. இறைவனை உண்மையாக பார்க்கணுன்னு நினைக்கிறவ எந்த இன்பமும் துன்பமும் அவனுக்கு சாதாரண விஷயம். இறைவனே அவனுக்கு உகந்த பெரிய விஷயம். அதை தேடுறவன் தான் ஞானி, அதை தேடுறவன் தான் ஆன்மீகவாதி, அதை தேடுறவன் தான் மகான். அதை விட்டுட்டு கோயில் கோயிலாக சுற்றுருவன் அஞ்ஞானி. அவனுக்கால முடியாது, அதனால் அதை தேடின்னு திரியிறான். ஆனால் அதை தேடுறது தப்பு இல்லை, கோவிலுக்கு போகிறது தப்பு இல்லை. ஒரு நல்ல பக்தி வரும், நல்ல ஒழுக்கம் வரும். ஆனால் தேவையற்ற கற்பனைகளை வளர்த்துக்குன்னு நான் கெட்டது இல்லாத ஊரெல்லாம் கெடுத்துன்னு இருக்கக்கூடாது. அதுதான் தப்புன்னு சொல்லுவேன். சொல்லுமா சுவாமி. அதே மாதிரி ஆத்மாக்கு ஆண் பெண் என்ற அடையாளம் இருக்குது. ஆத்மாக்கு ஆண் பெண் என்ற அடையாளம் இருக்கு. ஆண் பெண் மட்டுமில்லை, அலின்றதும் கிடையாது. அதனால தான் அவை ரொம்ப அழகாக சொல்லும், ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அலியும் இல்லை அப்புறத்துக்கு அப்புறன்றாங்க. அது ஒரு பேர் ஒலி. அது ஆன்மா. அது ஆணா பெண்ணான்னு ஒரு விளக்கு கொளுத்திட்டு இது ஆண் விளக்கு பெண் விளக்குன்னு சொல்ல முடியுமா அந்த ஒளியை? அந்த மாதிரி அப்படிப்பட்டது ஆன்மா. மனம்தான், உடல் தான், அமைப்பு தான் ஆணா பெண்ணான்றதுலாம். மனசுக்கும் ஆணா பெண்ணான்றதும் கிடையாது, ஆன்மாவுக்கு ஆணும் பெண்ணும் கிடையாது. உடல் ரீதியான உடல் அமைப்பு ஆணு பெண்ணுன்னு வேற்றுமை. அது எதுக்குன்னா உலக வாழ்க்கைக்கு அது அவசியம். அதனால் அந்த உடல் அமைப்பு தானே தவிர ஆன்மாக்கோ தெய்வத்துக்கோ தெய்வமும் ஆணு பெண் இல்லை, ஆன்மாவும் ஆணு பெண் இல்லை. சைவம் சாப்பிட்றது முக்கியமா, மனசில் எல்லாரையும் சமமாக நினைக்கிறது முக்கியமா? மனுஷன் மார்க்கெட்டுக்கு போகிறீங்கல்ல, மார்க்கெட்டுக்கு ஒரு 4 பொம்பளைங்க ஒன்றா சேர்ந்து போகிறீங்க. மார்க்கெட்டில் போனால் 4 பொம்பளையும் கத்திரிக்காவே வாங்குறீங்களா? ஒரு பொம்பளை கத்திரிக்காய் வாங்குறீங்க, ஒரு பொம்பளை முருங்காய் வாங்குது, ஒரு பொம்பளை வாழைக்காய் வாங்குது. இதுக்கு என்ன காரணம்? பொம்பளை எல்லாரும் ஒரு பொருள் தானே வாங்கணும். ஏன் வாங்கலை? உன் மனசுக்கு எது பொருள் பிடிக்குதோ அந்த பொருளை நீ வாங்கின. அதே மாதிரி அவன் மனசுக்கு எது பிடிச்சதோ அதை சாப்பிட்றான். அதனால் அவன் தாழ்ந்தவன் ஆகிடுவானா சாப்பிட்டதால? சிங்கம் இருக்குது, புலி இருக்குது, 2 மாமிசம் தான் சாப்பிடுது. இதில் எது உயர்ந்தது? எதுமா உயர்ந்தது? மான் இருக்குது, ஒரு புல்லு தான் சாப்பிடும். எது உயர்ந்தது? அது அதனுடைய ஆகாரத்துக்கு, அது அதனுடைய மனசுக்கு பிடிச்சதை சாப்பிடுது. அதனால 4 வர்ணம் பண்றது தப்பு தான். மனுஷன் ஒருத்தன் தானே உலகத்தில். அந்த ஒரு மனிதனை பார்க்கும்போது தான் சமத்துவம் வரும். இந்த 4 பாகமாக பிரிக்கும் போது தான் அந்த சமத்துவம் அங்கே அழிஞ்சு போகுது. இப்போ ஜாதியை பற்றி பேசுகிறாங்க. நான் ஜாதி மாற்றம் ஆயிட்டேன். எங்கான ஒரு மொயிலார் வீட்டு பையன் ஒரு நாயுடு வீட்டு பொண்ணேட்டு போனான்னா அது மொயிலார் பொண்ணா மாறி போகுது. ஒரு எஸ்சி பையன் ஒரு நாயகர் பொண்ணு எட்டுன்னு போட்டான்னா அது எஸ்சி பொண்ணு ஆகி போகுது. எங்கே போச்சு ஜாதி? ஏதோ ஒரு இடத்துல இருந்துக்குன்னு தான் இருக்குது. ஜாதி அழிக்க ஒரு கொம்பனாலும் இங்கே முடியாது. ஒன்று விட்டு ஒன்று மாறும்போது அவன் அதுவாகிடுறான். இந்துக்கள்லாம் இருக்கிறான், கிறிஸ்துவனில் சேர்றான், இந்து கிறிஸ்துவன் ஆகிட்டான். ஆனால் மதம் இல்லைடான்னு சொல்லலை அங்கே இல்லை.
கிறிஸ்தவன்ல இருக்கிறான், முஸ்லீம்ல போய் சேர்ந்துட்டான். மதம் இல்லைதான் சொல்ல, நான் முஸ்லீம்டான்றான். இது எதுவுமே அழியாது, இருந்துக்கினே இருக்கும். மனுஷனுடைய மனம் இருக்கிற வரைக்கும் இந்த மதங்கள்லாம் இருந்துக்கினே இருக்கும். மனுஷனுடைய மனம் இருக்கிற வரைக்கும் இந்த ஜாதி எல்லாம் இருந்துக்கினே இருக்கும். நான் சொல்றது என்னத்தம்மா, எங்கேயாவது எதையாவது வச்சுக்கோங்க, கோயில் இறைவனை வழிபடுறதுல வைக்காதீங்கன்னு தான் சொல்றேன். பொது இடம் அது. ஒரு பஸ்ஸில் ஏறிக்கிற, என்னங்க நான் ஐயருங்க எனக்கு ஒண்டிக்கு தாங்க போனேன் பஸ்ஸுன்னு சொல்லுவியா? ஒரு பஸ்ஸில் இருக்கிற முதலாருங்க, நான் வேற யாரும் என்னை தொடக்கூடாதுங்க, ஒண்டி தான் போனேன்னு சொல்லுவியா? அங்கே போய் எல்லாரும் தொட்டுக்கிற அனுப்பிச்சுக்கிறிய, இங்கே ரோட்டில் வந்த கோயிலண்ட வந்த ஏன் அது ஏற்பாடு வருது? ரத்தம் கொடுக்கும்போது கூட பாகுபாடு பார்க்க மாட்டேன். பார்க்கல, ரத்தம் கொடுக்கும்போது பாகுபாடு பார்க்குறீங்க. எப்படி பார்க்குறீங்க? துட்டு குத்துட்டு ரத்தம் குத்துட்டு துட்டு வாங்கிட்டு வந்துடுறீங்க. அவன் யாருக்கு ஏத்தனான்னு தெரியல, அதனால பாகுபாடு தெரியல. அதனால இந்த பாகுபாடு மனுஷங்கிட்ட இருக்கிற வரைக்கும் மதங்கள் வளராது, ஜாதிகள் அழியாது. எவன் நினைச்சாலும் இந்த ஜாதி அழிக்க முடியாது, இந்த மதத்தை அழிக்க முடியாது. ஏதோ ஒன்றுல மனுஷன் இருந்துக்கினே இருப்பான். ஏன்னா அவனுக்கு ஒரு பிடிப்பு வேணும். கிணத்துல விழுந்தவனுக்கு எங்கேயாவது அவன் மூழ்கி மூழ்கி ஏதாவது ஓரம் செவுத்த பிடிச்சி பார்ப்பான். எங்கேயாவது ஒரு தடுப்பு கட்சின்னா அதை பிடிச்சி நின்றுடுவான், தப்பிச்சுப்பான். அந்த மாதிரி இந்த மனுஷன் ஏதோ ஒன்று ஜாதியை எடுத்துக்கிறான், இல்லை மதத்தை எடுத்துக்கிறான், இல்லை எதையான ஒன்று எடுத்துக்கின்னு அவன் பாதுகாத்து வச்சுக்கிறான். இதை எப்படி அழிக்க முடியும்? எந்த அரசியல்வாதியாலையும் இதை ஒழிக்கவே முடியாது. எந்த கொம்பனும் இன்னும் பிறக்கல அதுக்கு அழிக்கிறதுக்கு, இல்லையா? எதுவுமே அழியாது, இருக்கிறது இருந்தபடி தான் இருக்கட்டும். அது எப்படியாவது இருந்துட்டு போங்க. தெய்வ வழிபாடு பண்றதுல ஜாதியை பார்க்காதீங்கன்றேன். ரோட்ல வந்துட்டீங்கன்னா ஜாதியை பார்க்காதீங்க, எல்லாம் அனந்தம்பி மாதிரி நினைங்க. அதுவே சமத்துவம். ஜாதி இருந்துட்டு போட்டோம், மதம் இருந்துட்டு போட்டோமே, அது பாட்டுக்கு அது இருந்துட்டு போகுது. உன்ன என்ன பண்ணுச்சு? நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன், பெண்ணுன்ற பொருளே ஒரு புனித பேருன்னிட்டு. பெண்ணுன்றதே ஒரு புனிதமானதுன்றது. ஏன்னா பெண்ணுக்கு மட்டும்தான் உத்தமி, பத்தினி, கற்புக்கரசி, கண்ணகி, இதெல்லாம் பெண்களுக்கு மட்டும்தான். எந்த ஆணுக்காவது இருக்குதா? இருக்குதாம்மா? அப்போ இது ஆண்கள் தான் வடிவமைச்சதா இருக்கும்ல? ஆண்களே வடிவமைக்கிட்டம்மா. யாரை உயர்த்திக்கிறான்? அவனையா உயர்த்திக்கிறான்? பெண்களை உயர்த்தி பேசியிருக்கிறான். அது இன்னைக்கு இல்லை, வள்ளுவங்காலத்திலேருந்து பெண்களை முக்கியத்துவம் கொடுத்து தான் பேசியிருக்கிறான். நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன், ஒரு பெண்ணுன்றது உலகத்தில் இல்லைன்னா ஒரு வம்சம்ன்றதே இருக்காது. ஏன்னா ஒரு நண்பர் வந்தார் என்கிட்ட, ஒரு சீடர். அவர், நான் மேலே கிளாஸ் நடக்குது, 3வது அடுக்கில் கிளாஸ் நடக்குது. அவர் கீழே வந்து கேட்குறாரு, என்ன மேலே கேட்குது எனக்கு, சாமி ஆண்கள்லாம் சீக்கிரம் செத்து போகிறான், பெண்கள்லாம் ரொம்ப நாள் இருக்கிறாங்களே, என்னத்துக்கு சாமின்னு கேட்குறாரு. கீழே வந்து கேட்குட்டுன்னு வர்றாரு. நான் மேலே கிளாஸ் நடந்துங்குது, எனக்கு காதில் கேட்குதாண்ணா. நான் சொன்னேன், ஆண்கள்லாம் கொடுக்குறான்பா, பெண்கள்லாம் வாங்குறான்பான்னு. ஏன்னா ஆணுன்ற பொருள் பெண்ணுக்கிட்ட கொடுத்தே ஆகணும். அவனுடைய அப்பம் கொடுத்ததால் தான் இவன் அவங்க அம்மா கிட்டேருந்து வெளியே வந்தான், இல்லைன்னா வர முடியாது. அப்போது ஆணுன்ற அத்தனை வர்க்கமும் பெண்ணுக்கு அடிமை தான், பெண்ணுக்கிட்ட கொடுத்து தான் ஆகணும். அந்த பெண்ணுக்கிட்ட கொடுத்தாதான் அவள் பாதுகாத்து அதை முழுமையாக்கி கொடுப்பாள். அதனால் பெண்ணுன்ற இதை வந்து உயர்த்தி பேசுனாங்க. இந்த பெண் வம்சம்னு ஒன்று இல்லைன்னா உலகம்ன்றதே ஒன்று இல்லைம்மா. அவ்வளோ புனிதமான பிறப்பு பெண் பிறப்பு. எத்தனை ஆண் சேர்ந்தாலும் ஒரு உருவத்தை உருவாக்க முடியாது. ஒரு பெண் இருந்தால் தான் இந்த உலகமே நிற்கும். அதனால்தான் இந்த பூமியில் மகாவிஷ்ணு, சிவம் இதையெல்லாம் கூட அப்பாற்பட்டது தான். ஆனால் சக்திக்கு தான் இங்கே முக்கியத்துவம். வடநாடாக இருந்தாலும் சரி, தென்னாடாக இருந்தாலும் சரி. ஏன்? பெண் தான் முக்கியம் இந்த உலகத்தில். பெண் இல்லைன்னா உலகம்னே ஒன்று இல்லை. பெண் தான் உடல், சிவன் தான், ஆண் தான் உயிர். இது ரெண்டும் இயங்குனா தான் உலகம், இந்த ரெண்டும் இயங்குனா தான் உடல். அதனால் பெண்ணை வந்து எவனோ ஒருத்தன் எழுதி இழிவுபடுத்தினான்றதுக்காக எல்லா பெண்களை இழிவானவன் பேசுறது பெரிய தவறு. அது பெண்கள் என்றது உயர்ந்த பொருள், அது அதை புனிதமாக பாதுகாக்க வேண்டியது. அப்படிப்பட்ட பொருளை நம்ம காசுக்காக இழிவாக எழுதுறதால அதை நம்ம எடுத்துக்க கூடாது. சொல்லு. நன்றி சாமி. ராகவேந்திரா சாமி அவர்கள்கிட்ட ஒருத்தவங்க எதை அடக்கினால் நன்மை வரும்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. காமத்தை அடக்கினால் நன்மை வரும்னு அவர் பதில் சொல்லியிருப்பாங்க. காமத்தை அடக்குவதனால் என்ன பலன் இருக்கு? இளைஞர்களுக்கும் உடலுக்கு நன்மை இருக்குது. காமத்தை எவனாலையும் அடக்க முடியாது. ராகவேந்திரா சொல்லி இருக்கட்டும், வள்ளுவர் சொல்லிக்கிட்டோம், யார் ஒன்றா சொல்லி இருக்கட்டும்,
காமத்தை எவனாலையுமே அடக்க முடியாது. முதல்ல அவன் மனசு அடங்கினா தான் காமம் அடங்கும். காமத்துக்கு அடிப்படையே மனசு தான். இப்போ நான் இங்கே உட்காந்துன்னு இருக்கிறேன், ஒரு பொம்பளை அந்த ரோட்டில் போகிறா, என் காமம் சொல்லுதா அந்த பொண்ணு நல்லா இருக்குது, அந்த பொம்பளை நல்லா இருக்கிறான்னு சொல்லுதா, என் மனசு சொல்லுதா? சொல்லுமா? மனசு தான் சொல்லுது. அப்போ இந்த மனம் அந்த பொண்ணு நல்லா இருக்குதுன்னு சொல்லுனா எனக்கு காமன்றத ஒண்ணு இல்லை. அடிப்படை மனசு. மனசாலதான் ஒவ்வொரு நல்ல செயலும் கெட்ட செயலும். காமம் ஏற்படுறது மனசால ஏற்படுறது தான் காமம். மனசுன்னு ஒண்ணு இல்லைன்னா காமம்னு ஒண்ணு இல்லை. ஞானிகளுக்கு மனசு இல்லை, காமம் இல்லை. அஞ்ஞானிக்கு மனசு இருக்குது, அதனால காமம் இருக்குது. அஞ்ஞானி வேற, மெஞ்ஞானி வேற. அதனால மனசு இருந்தால் தான் காமம் அடங்குமே தவிர மனசால தான் அடங்க முடியும். காமத்தால ஒரு பயனும் கிடையாது. சாமி, அதாவது விசேஷ நாளில் சரி, சாமிக்கு இலை போட்டு வடை பாயாசம் அப்படின்னு நம்ம எல்லாம் படைச்சிட்டு சரி காக்காக்கி வச்சுட்டு அப்புறமா சாப்பிட்ற பழக்கம் இருக்கு. சரி, கேட்டாக்க பெரியவங்க என்ன சொல்றாங்க, இதுதான் அவங்க பித்ருக்கள், அவங்கெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நீ எல்லாம் சாப்பிடணும். சரி, அப்போ அது அவங்க காக்கைகள் நம்மளோட முன்னோர்களா? இதில் நீங்கள் ஒரு சின்ன தப்பாக பேசுகிறீங்க. கடவுளுக்கு படையல் போடும்போது காக்காய்க்கு சோறு வைக்க மாட்டான். காக்காய்க்கு சோறு வைக்கிறேன்னா அவனுக்கு பாவம் தெரியலன்னு அர்த்தம். இந்த அமாவாசைகள் இருக்குது, அந்த மாதிரி நாள்களில் சாமி கும்பிட்டான்னா காக்காவுக்கு சோறு. ஆமாம், உண்மைதான். ஏன்னா காக்கான்றவன் செத்து போனுவேன்னு நினச்சிக்கிறாங்க. செத்து போனவன் காக்காவாக வந்துக்குது, அதுக்கு சோறு வை அப்படின்றான். இப்படி சொன்னாதான் அதுக்கு வைப்பேன், இல்லைன்னா நீ வைக்க மாட்டேன். இதனுடைய அடிப்படை என்னான்னு ஆராயறது இல்லை மனுஷன். நீ சாப்பிட்றதுக்கு முன்னே ஏதாவது ஒரு ஜீவனுக்கு அன்னதானம் கொடுத்துட்டு நீ சாப்பிட்ற அப்படின்றதுக்காக இதுக்கு வைக்கணும் அப்படின்னு சொன்னான். ஏன்னா காக்கா மட்டும்தான் எல்லா இடத்துக்கும் வந்துடும். புலி வந்துடுமா? புலி வந்தால் நம்ம இருப்போமா? அதனால் அதுக்கெல்லாம் வைக்க முடியாது. காக்காவால் நமக்கு எந்த உபதிரமும் கிடையாது. அதனால் நீ சாப்பிட்றதுக்கு முன்னே அதுக்கு வச்சிடு. அப்போ அது ஒரு ஜீவன் அது. ஆனால் அது உங்கள் தாத்தான்னு சொன்னால் தான் வைப்பேன், உங்கள் ஆயான்னு சொன்னால் தான் வைப்பேன், காக்கான்னு சொன்னால் வைக்க மாட்டேன் அப்படின்றதுக்காக முன்னோர்களுக்கு படைச்சா அன்னதானம் பண்ணு அப்படின்னு வச்சுக்க சாமி. இப்போ நீங்கள் உங்கள் எழுதின புத்தகத்தில் ஐயா, சரி, விந்தை அடக்கினால் மனம் அடங்குங்கிற மாதிரியான ஒரு செய்தியை கொடுத்துருக்குறீங்க. சரி, அப்படின்னா மனமும் விந்தும் ஒன்றா அப்படிங்கிற மாதிரி விந்துன்னு ஒன்று இல்லைன்னா மனமன்னே ஒன்று இல்லை. மனமன்னே ஒன்று இல்லைன்னாக்கா விந்துன்றதே ஒன்று இல்லை. ஏன்னா விந்துன்ற பொருள் இருந்தால் தான் மன ஏக்கம்ன்ற ஒரு பொருள் உண்டு. மனம் ஏக்கம் இருந்தால்தான் விந்து சேரும். இப்போ நீ சாப்பிடாம 10 நாள் இருந்தேன்னு வச்சுக்கோ, விந்து வராது. அப்போ நீ சாப்பிட்றதுக்கு காரணம் அந்த மனம். அப்போ மனம் சாப்பிட்றது தான் விந்து சேருது. விந்து சேர்றதால தான் நீ போய் திருப்பி மனம் சாப்பிட்ற. விந்து இல்லைன்னா நீ சாப்பிட முடியாது, மனம் இல்லைன்னா விந்து சேராது. அதனால் ரெண்டும் சம்பந்தப்பட்ட பொருள். உயிர் என்ற பொருள் விந்துலேருந்து தான் வருது. இப்போ குண்டலி பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அதை பாம்புன்னு சொன்னாங்க அப்படின்னா, பாம்பு சீரும்போது உஸ் சொன்னும், நீ மூச்சு விட்டா எப்படி வருது? அதே தான் வருது. அதனால் மகான்கள் இதை ஆராய்ஞ்சு இது குண்டலி பாம்பு, மூச்சு எங்கேருந்துரா வருதுன்னா விந்துலேருந்து வருதுரா. அந்த மூச்சு பாம்பு உசு உசுன்ற மாதிரியே மூச்சு வருது, அதனால் இது குண்டலி பாம்பு. இப்போ நீங்கள் அரச மரத்துங்களான்லாம் போனீங்கன்னா ஒரு புளியார் வச்சுருப்பாங்க, நடுவில் 2 பக்கம் 2 பாம்பு வச்சுருப்பாங்க. அந்த பாம்பு இப்படி சுற்றிக்கின்னு கடைசியில் 2 தலையும் ஒன்றா நிற்கிற மாதிரி இருக்கும். அது உள்ள லிங்கம் இருக்கும். இதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னா, இந்த 2 மூச்சும் இப்போ நமக்கெல்லாம் எப்படி போகுதுன்னா, ஒரு மூச்சு இப்படி போதும், இது வந்த உடனே இன்னொரு மூச்சு இப்படி போதும் இல்லையா? அதனால் நம்ம மனுஷன். ஆனால் அந்த 2 மூச்சும் ஒன்றா இப்படி ஒன்று சேர்ந்துக்குச்சுன்னா கடவுள் ஆகிடுவேன், லிங்கம் ஆகிடுவேன். அதனால தான் அந்த அடையாளங்கள் தான் அதெல்லாம். எல்லாம் ஒன்று சும்மா முட்டாள்தனமாலாம் வச்சு இல்லை, ரொம்ப அறிவுபூர்வமாக வச்சுக்கிறாங்க. நம்ம முட்டாள்தனமாக இருக்கிறோம், புரிஞ்சிக்கல அதை இல்லையா? அதனால் முதுகு தண்டு வழியாக பின்னிக்கின்னு தான் வருது அந்த மூச்சு இல்லையா? அதை தான் அங்கே அந்த அரசமத்தடில் அது பின்னிக்கின்னு வர மாதிரி காட்டுவோம். அதுக்கு நடுவில் தாமரை தண்டு பார்த்துக்கிறீங்களா?
தாமரை தண்டு. நான் பார்த்துருக்கேன் சார். அந்த தண்டு அல்லி தாமரை இல்லை, நல்ல தாமரை, வெள்ளை தாமரை, ரோஸ் தாமரை தண்டுக்குது. அதை அப்படி உடைச்சிங்கன்னா வலிச்சிங்கன்னா ஒரு நூல் மாதிரி வரும். அதே மாதிரி நம்ம முதுகு தண்டுக்குள்ளேருந்து ஒரு மூச்சு போகுது. அதுதான் அக்னிக்கலைன்றது. இடைகலை, பிங்கலை, அக்னிக்கலை. அந்த ஒரு மூச்சு தான் சுழியில் வருது. இந்த 2 மூச்சு நின்று அந்த மூச்சு வரும்போது புணரல் பண்ண அலி பிறந்தது இல்லையா? பிறப்பே மாறி போச்சு. ஆண் இல்லை பெண் இல்லை, அது பிறந்து போச்சு. திருநங்கை அப்படின்றமே இந்த 2 மூச்சு நிற்கும் போது அந்த மூச்சில் புணர்வு பண்ணதால் வந்த விளைவு. அதே நேரத்தில் இதில் மூச்சு ஓடிக்கினே இருக்கும்போது புணர்வு பண்ணால் 10 வாட்டி பண்ணாலும் 10 பொண்ணு. இந்த மூக்கில் மூச்சு வராத போது இந்த மூக்கில் மூச்சு வரும்போதே புணர்வு பண்ணால் 10 வாட்டி போதனாலும் புள்ள. அப்போது குழந்தை பிறப்புக்கு காரணமே மூச்சு தான். மனுஷனுடைய வாழ்க்கைக்கே மூச்சு தான். கடவுளே மூச்சு தான். அப்போ விந்த அடக்குனா ஞானி ஆக முடியுமா? விந்து அடங்குனா மூச்சு அடங்கிடும், மூச்சு அடங்குனா விந்து அடங்கிடும். அப்போ மனத்தை அடக்கணும், மனம் அடங்குனா புலன் அடங்கும், புலன் அடங்குனா மனம் அடங்கும். அதுக்கு தான் வழி சொல்லி கொடுத்துக்கிறோம். ஆனால் வழியை பின்பற்றுறது இல்லை. வரான் கேட்குறான் போயிடுறான், என்ன பண்ணுறது நம்ம? இப்போ நான் கேட்குற கேள்வி, செங்கோல் ராஜாங்க வச்சுருக்காங்க, தெய்வங்களும் வச்சுருக்காங்க, இது ஐயாவோண்டே வச்சுருக்கோம். அதுக்கு என்ன விளக்கம்னு தெரியல, அதுக்கு நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும். செங்கோல் யார் வச்சுருப்பா? ராஜா வச்சுருப்பார். இப்போ நம்ம பார்லிமெண்ட்டில் சுதந்திரம் வாங்கும்போது இருந்த செங்கோலை இப்போ பார்லிமெண்ட்டில் எதுவுமே வச்சுக்கிறாங்க. அது யார் யூஸ் பண்ண செங்கோல்னா, ராஜராஜ சோழன் காலத்துலேருந்து யூஸ் பண்ண அந்த செங்கோலை இப்போ கொடுத்து. ஏன்னா ஒரு நாட்டை ஆளக்கூடியவங்க ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு ஆளக்கூடியவங்க தான் ஒரு ராஜாவாக இருக்க முடியும். ஒரு ராஜாவோட வேலைன்னா அவங்க செய்யக்கூடிய செயல் மேலே இருந்து அடித்தட்டு வரைக்கும் எல்லாருக்கும் போய் சேரணும்னு ஒரு ஆசை யாருக்கு இருக்குன்னா ராஜாவுக்கு இருக்கும். அப்படி ஆளக்கூடியவங்க பாகுபாடு இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு அடையாளமாக தான் எது இருக்கும்? செங்கோல் அவங்க கையில் வச்சுருப்பாங்க. அவங்க நீதி பரிபாலனம் பண்ணுறாங்க, ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு அடையாளமாக வச்சுருக்கு தான் இந்த செங்கோல். நாமளும் ஐயாவுக்கு செங்கோல் வச்சதுக்கு காரணம், நம்மளை ஐயா எங்கேயுமே ஏற்றத்தாழ்வை யாரையும் பார்த்ததே இல்லை. இல்லாதப்பட்டவங்கன்னா சேரில் காலாடின்னு உட்காந்துருப்பாரு. இருக்கப்பட்டவங்க வெளிநாட்டிலேருந்து வந்தாங்கன்னா ஓடி போய் வாசலில் போய் நின்று வரவேற்கிறது அப்படின்னு ஐயா எங்கன்னா பண்ணிக்கிறாருன்னா எங்கேயும் பண்ணலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்றத்தாழ்வுகளை யாருக்கிட்டையும் அவர் பார்க்கவே இல்லை. அவர் சொன்ன விஷயம் எல்லாருக்கும் போய் சேரணும். இவங்க வேண்டியவங்க, இவங்க வேண்டாதவங்க, இவங்க இருக்கிறவங்க, இவங்க இல்லாதவங்க அப்படின்னு வேறுபாடு இல்லாமல் அவர் ஆட்சி நடத்துகிறாருங்க. எது போய் சேரணும்னு? காசு போய் சேரணும்னா, பணம் போய் சேரணும்னா இல்லை, அவரோட ஞானம் எல்லாருக்கும் போய் சேரணும்னு அங்கே ஆட்சி நடத்தியிருக்காரு. அந்த ஆட்சி எது? ஞான ஆட்சி. அங்கே ராஜாவோட ஆட்சி அவர் பண்ணலை. மன்னனுக்கும் கடவுளுக்கும் மட்டும்தான் ஒரு பேர் உண்டு. அவனுக்கு பேர் என்னது? கோன். கோன்னா ராஜான்னு சொல்லலாம், கோனுன்னா இறைவன்னு சொல்லலாம். 2 பேருக்குமே ஒரே பேர் தான். அப்போ இறைவனுக்கு சாட்சியாக இருக்கிற குருநாதரும் ஒரு இறைவனுக்கு சமமானவர் தான். அதனால் அவர் பேர் என்னது? கோன். அப்போ கோனுன்னு யாராவது ஆட்சி நடத்துனாங்கன்னா அவங்க கையில் இந்த செங்கோல் கட்டாயம் வேண்டும். அதை உணர்த்ததுக்காக தான் நம்மளோட குருநாதர் கையிலையும் செங்கோல் கொடுத்துருந்தோம். ஆனால் இப்போ இல்லை. ஏன் இல்லை? இப்போ கொஞ்சம் பாகுபாடு வந்திருக்குது. இவங்க ஆறவங்க, இவங்க ஆவாதவங்க, இவங்க வேண்டியவங்க, இவங்க வேண்டாதவங்கன்னும் போது அவர் கையில் இருந்து செங்கோல் இப்போ எங்கே போச்சுன்னு தெரியல. ஆனால் திரும்பவும் அந்த செங்கோல் அவர் கையில் வரும். திரும்பவும் அவர் எதுக்காக பாடுபட்டாரோ அந்த சூழ்நிலை அங்கே அமையும். அது என்னாலும் அந்த மண்ணை விட்டு போகாது. இது சத்தியம். கண்டிப்பாக. சரிங்களா? அது யாரால் அமையும்? இந்த சீடர்கள் கூட்டத்தாலே அப்படி ஒன்று நடக்கும். நன்றி சாமி. கண்டிப்பாக. அடுத்த கேள்வி, உபதேசம் வாங்குறோம். முதல்ல உபதேசம் அது நிலையாக நாங்கள் பண்ணுறோன்னா இவ்வளோ நேரம் பண்ணணுமா, அது உங்களுக்கு அனுபவம் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பண்ணவங்களுக்கு ஒரு சிலருக்கு புரியுது, ஒரு சிலருக்கு தெரியல. அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதை யார்கிட்ட கேட்டால் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது ஒரு விளக்கம். முதல் பாடம் வாங்கிட்டோம்.
இது வரைக்கும் நம்ம முதல்ல தரையில் உக்காந்தது கிடையாது, சேரில் தான் உக்காந்து பழக்கம் பண்ணிட்டோம். முதல்ல அப்போ தான் பாடம்லாம் வாங்கி தரையில் உட்கார போகிறோம். கை வலிக்கும், கால் வலிக்கும், எல்லாம் வலிக்கும். எவ்வளோ காலம்? கொஞ்ச காலம். கண்டிப்பாக ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம்னு சொன்னால் அதோட எதிர்வினை இந்த உடம்பு கண்டிப்பாக காட்டும். எதுக்காக காட்டும்? நம்ம சொல்கிறதெல்லாம் செஞ்சிச்சுன்னா இந்த உடம்பை வச்சு கொண்டாடலாமா? அப்படிலாம் உடம்பு செஞ்சிடாது. அது கொஞ்சம் திமிர் எடுத்த உடம்பு. நாம் சொல்கிற வேலையை செய்யவே மாட்டேன்னு கொஞ்ச காலம் அடம் பிடிக்கும். அந்த கொஞ்ச காலம் வரைக்கும் உன்னால் எவ்வளோ நேரம் முடியுதோ அவ்வளோ நேரம் உட்காரணும். இது எப்படி எவ்வளோ நேரம் உட்காரணும்? 4 நாடி உம்முலே நாடி நோக்க வல்லீரே. சிவவாக்கியர் சொல்கிறாரு, எப்போ பாடம் பண்ணுறேன்னு சொல்கிறிய, எவ்வளோ நேரம் பாடம் பண்ணணும் அப்படின்னா 4 நாடி உம்முலே நாடி நோக்க வல்லீரேல். நீ எப்படி உட்காரணும்? ஒரே பொருளை ஒரே செயலோட ஒரே நினைவோட நீ எப்படி உட்காரணும்? எத்தனை நாழிகை உட்காரணும்? 4 நாழிகை உட்காரணும்பா அப்படின்றாரு. 4 நாழிகைனா ஒரு நாழிகை எவ்வளோ? 24 நிமிஷம். அப்போ 4 நாழிகைனா எவ்வளோ நேரம் ஆகுது? 1.5 மணி நேரம் ஆகுது. 1.5 மணி நேரம் ஒரே பாடத்தில் உக்காந்து நீ பண்ண ஆரம்பிச்சுன்னு சொன்னால் நீ எங்கே இருக்கிற? உன் பாடத்தோட விளைவுகளை நீ அனுபவிக்க தொடங்குவ 1.5 மணி நேரம் பாடம் பண்ணா. அப்போ முதல் பாடம் பண்ணுறவங்க முதல்ல ஒரு 1/4 மணி நேரம் தான் உட்கார முடியும். அப்புறம் ஒரு வாரம் பொறுத்து அதை 1/2 மணி நேரம் ஆக்கலாம். அப்புறம் கொஞ்சம் நாளும் பொறுத்து அது 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஆக்கி 1.5 மணி நேரம் நீ எப்போ ஆக்குறியோ அப்போ தான் அந்த பாடத்தோட பலனு நம்ம கையில் வந்து சேரும். அப்போ 1.5 மணி நேரம் தொடர்ந்து பண்ண எவ்வளோ நாள்? 4 மாதமாவது ஒரு 5 மாதமாவது தொடர்ந்து நாம் பண்ணினோன்னு சொன்னால் அந்த பாடத்தோட பலன் நமக்கு கிடைச்சிரும். எப்போ 1.5 மணி நேரம் நம்ம எப்போ உட்காரமோ அதிலிருந்து 4 மாதமோ 5 மாதமோ தொடர்ந்து பண்ணணும். இங்கே ஆர்வத்தை விட்டுடணும். அடுத்தடுத்து வாங்கினா நம்ம பலனுக்கு தானே பலன் கிடைக்காது. முதல் பாடத்தை 1.5 மணி நேரம் பண்ணக்கூடிய தகுதி அவ்வளோ நேரம் நம்மளால் இருக்க முடியும் அப்படின்னு என்னைக்கு நமக்கு வரமோ அன்னையிலேருந்து நம்ம அடுத்த பாடம் வாங்கிடலாம். அப்படி வாங்க ஆரம்பிச்சிட்டோம்னா அடுத்தடுத்த பாடங்கள் ரொம்ப அழகாக அதோட பலனை கொடுக்கும். அதுக்கப்புறம் அப்போது நம்ம முதல் பாடத்தோட அளவை குறைச்சிக்கலாம். ஏன்னா இப்போ 2வது பாடம் வாங்கிட்டோம். இந்த 2வது பாடத்துக்கு ஒரு டைம் வேணும் போது முதல் பாடத்தோட அளவை குறைச்சி 1 மணி நேரமாக நம்ம ஆக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி பாடம் வாங்கும்போது நம்ம கேட்கணும், ஐயா முதல் பாடம் இவ்வளோ நேரம் பண்ணியிருந்தேன், இப்போ இந்த பாடம் எப்படி பண்ணுறோம் அப்படின்னும் போது அவங்களும் சொல்லுவாங்க, இல்லை சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்படி கேட்டு நம்ம பாடம் பண்ண நாம் பாடத்துலேயும் பயணம் ஈஸியாக பண்ணலாம். அந்த நேரமும் கொஞ்சம் குறையும். சரிங்களா? ஒரே நாளில் 3 மணி நேரம்லாம் பண்ண முடியாது, 2 மணி நேரம்லாம் பண்ண முடியாது. ஆனால் அடி மேலே அடி அடித்தா அம்மியும் நகரும். அந்த அம்மின்னதே இந்த மனம்தான். 3/4 மணி நேரம் உட்காந்தவொன்னே நம்ம கால் வலியை கொண்டு வந்து சேர்த்துறோம். ரொம்ப கால் வலி இது ஏந்திரி அப்படின்னும். ஆனால் நம்ம ஏந்துட்டோம்னா அந்த கால் வலியே நமக்கு தினம் வரும். ஆனால் ஏந்துக்காமல் நம்ம உக்காந்தோன்னு சொன்னால் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அந்த கால் வலி நமக்கு சரியாக போயிடும், அதுவே சரியாக போகும். அப்போ மனசோட பக்குவம் என்னன்னா நம்மளை கெடுக்கிறது மட்டும்தான் மனசோட வேலை. அப்படி ஒரு கெட்டவனை கூடவே வச்சுக்கின்னு நம்ம நல்லவனாக வாழணுன்றது தான் நம்மளோட விதி. ஏன்னா அவனை விட்டா வேற வாகனமே கிடையாது. அவன் மயில் வாகனம் மாதிரி. மனம்ன்ற வாகனம் தான் நம்மளை கெடுக்குது. ஆனால் அந்த மனம்ன்ற வாகனத்தை வச்சுருந்தான் நம்மளால் மேலேயும் போக முடியும். எப்போ அவனை முதல்ல சுத்தம் பண்ணணும். அவன் குளிக்காமல் கிடக்கிறான், அவன் அழுக்கோடு இருக்கிறான். அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணுறான்? பாடம் பண்ணி 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 யாரை சுத்தம் பண்ணுறான்? மனசை சுத்தம் பண்ணுறதுக்கு தான் இந்த பாடம். மனம் சுத்தம் ஆயிடுச்சுன்னா பாடம் பண்ண வேண்டிய வேலையே இல்லை. பாடம் தானாகவே ஓட ஆரம்பிச்சிடும். எப்போ ஓடும்? மனம் சுத்தமானா. மனம் சுத்தமானவங்க நீ பாடம் பண்ணுவ. மனம் சுத்தமாச்சுன்னா பாடம் தானாக நடக்கும். நான் போய் உக்காந்தா போதும், நடக்க வேண்டிய விஷயங்களே தானாக நடக்கும். அதுவே நடக்கும். எப்போ? மனம் சுத்தமானா. ஆனால் அது இந்த வார்த்தையில் சொன்ன மாதிரி அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை, அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. அதுக்காக நாம் எதையெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கணுமோ தெரியாது. தர்ப்பணம் யாருக்கு கொடுப்பான்? செத்தவங்களுக்கு தானே தர்ப்பணம் கொடுப்பான். இந்த சாவ போகிற மனசுக்கு எதையெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கணுமோ கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்கத்தா மட்டும்தான் அவன் தன்னோட செயலை நிறுத்துவான். சரிங்களா? ரொம்ப ஏற்ற வேண்டியது வரும். மாட்டையும் கண்ணியும் தனித்தனியாக பிரித்து வச்சா என்ன ஆகும்? அந்த மாதிரி கதையாக போச்சு. இப்போ இது காலத்தோட ஒரு சோதனை கட்டம்.
இதெல்லாம் ஜெயிச்சு நாம் கண்டிப்பாக எல்லாரும் திரும்பவும் ஒன்று சேருவோம்.